உலக அளவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். காசா மீதான தாக்குதல் ஒரு வாரம் தொடர்ந்து நீடித்தால் உலகளவில் பெட்ரோல், பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என சர்வதேச பொருளாதார ஆராய்ச்சி அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதிகள் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் 10க்கும் மேற்பட்ட சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் செங்கடல் வழியாக போக்குவரத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில் தற்போதைய நெருக்கடிகள் குறித்து சரக்கு போக்குவரத்து ஆய்வு நிறுவனமான ஜெனேட்டாவின் தலைவர் பீட்டர் சாண்ட் கூறியுள்ளதாவது: சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு தற்போதைய மோதல் குறித்து விளக்கி வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் சூயி டர்பிலோவ்ஸ்கி கூறும்போது, கூடுதல் இன்சூரன்ஸ் பிரீமியம் மற்றும் கூடுதல் போக்குவரத்து செலவுகள் காரணமாக வாடிக்கையாளர்களும் தங்களது கட்டணத்தை கூடுதலாக செலுத்த வேண்டியுள்ளது. இது பொருட்களை கடைசியாக வாங்கும் நுகர்வோரை பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஆசியாவில் இருந்து வடக்கு ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு ஐரோப்பா, கிழக்கு அமெரிக்காவுக்கு செல்லும் கப்பல்கள் அனைத்தும் செங்கடல் வழியாகவே சென்று வருகின்றன. சர்வதேச கடல் சரக்கு போக்குவரத்தில் சுமார் 40% இந்த வழியாகவே நடைபெறுகிறது. இந்த நிலையில் இதற்கு தடை ஏற்பட்டுள்ளதால் உலகம் முழுவதும் பாதிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது.